வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? இவங்க கண்ணு தோண்டிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வாழை தான் வைக்கிறோங்க. சரிங்கம்மா. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பேர் இது எந்த ஊர்? பேர் சரஸ்வதிங்க. சரிங்கம்மா. தம்பி பேர் ராஜ்குமார். எவ்வளோ இடத்துல வாழை போட்டிருக்கீங்க? இப்போ ஒரு 2000 வாழை போட்டுக்கிறோங்க. 2 ஏக்கரா. சரிங்க. என்ன வாழைங்க அது? தேனி நேந்திரம். தேனி நேந்திரம். நேந்திரத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தேனி நேந்திரம். தேனி நேந்திரம்ன்றது எப்படி இருக்கும்? அது இப்போ தார் பெருசாக வரும். தார் பெருசாக வரும். இது எவ்வளோ நாள் பயிருமா அந்த தேனி நேந்திரம்? இது 12 மாதம் தாங்க. 12 மாதம் தான். வாழை எல்லாமே ஒரு எல்லாமே அப்படி வராது. அந்த குண்டால நேந்திரம் வந்து 14 மாதம் ஆகுது. சரிங்க. நாட்டு நேந்திரம் ஒரு 11 மாதத்துவம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக தேனி நேந்திரம் தான் அதிகமாக. நாட்டு நேந்திரம் விட்டுட்டாங்கல்ல. சரிம்மா. இப்போ கண்ணு எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இது எப்படி எடுக்கிறாங்க? இப்படித்தான் எடுக்கிறதுங்க. கண்ணு கடப்பாறை போட்டு எடுப்பாங்க. சரிங்க. அப்புறம் நீ கொண்டு போய் நட்டுறது இது மாதிரி. கொண்டு போய் அப்படியே நட்டுறது? குழி தோண்ட நட்டுறது. மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி சீவுவாங்க. அந்த வேற மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்களா? இல்லை. ஆமாம். ரேட் கண்ணு கணக்கு தான். கண்ணு 5 ரூபா. கண்ணு 5 ரூபா. இப்போ இவங்களுக்கு வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கம்மா? 5 பேர் பார்க்குறாங்க. 5 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு கண்ணுக்கு எத்தனை பக்க கன்றுகள் வருமா? அது வருங்க. ஒரு 20 கண்ணுக்கு மேலேயே வரும். 20 வரும். தோண்டிக்குது. இப்போ தோன்றது போகவே இருக்குது வருங்க. அது ஒரு அளவான கன்று தானே? ஆமாம். மீடியமான கண்ணு தான் எடுப்பாங்க. சின்னதை விட்டுருவீங்க, பெருசு விட்டுருவாங்க. அது ஒரு தடவை எடுப்பாங்க பெருசெல்லாம். அப்புறம் மறுபடியும் பொடியாக்குறதெல்லாம் ஒரு தடவை எடுப்பாங்க. இந்த மட்டையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதை வந்து அதை என்ன பண்ணுவாங்க? அதை வந்து உள்ள தண்டு தான் எடுக்கிறாங்க கம்பத்துல. அதுக்கு வேணா ஏதாவது 3 ரூபாய் என்னமோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்க ஊரை கசகசன்னு உரிச்சு போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு ஆள் வேலை பண்ணிட்டு கிடக்கணும். அதனால அப்படியே அதுக்கெல்லாம் நாங்க போடுறது இல்லை. இது எப்படியும் நீ வெட்டி போட்டு மறுபடியும் எல்லாம் ரோட்டி அந்த பக்கம் போடுறதா எங்க கண்ணுக்கிட்ட. சரிங்க. 6 மாசம் போகணும். இன்னும் காலி பண்ணிடுவீங்க? 6 மாசத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்ப சும்மா பில்லு வந்தா வெட்டிட்டு இருக்க வேண்டியது. அடுத்து என்ன பண்ணுவீங்க இதுக்கு? ஊனி இதுதான் ஊனியாச்சு வருங்க வாழைக்கண்ணு. ஓ சரி சரி. புதுசா ஊன்னது இது. ரைட் ரைட். இங்கே எடுத்து இங்கே ஊனிடுறது. ஆமா. பரவாயில்ல. ட்ரிப்பு போட்டு விட்டுருக்கீங்களாம்மா? ஆமா. எத்தனை வருஷமாம்மா இது விவசாயம் பண்ணிட்டு? நாங்க விவசாயம் ஒரு 30-35 வருஷம். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. இப்போ எங்க போகுதுமா கண்டு? கண்ணு இது பக்கத்தால தான் சொக்கம்பாளையம் போகுது. சொக்கம்பாளையம். ட்ரிப் போடுறவர் தான் அதை. நிறைய பேர் இது வாழை கன்று கேட்குறாங்க. அது எங்கனாலும் அனுப்பி விடுவீங்களா? கேட்குறாங்க. கேரளாவெல்லாம் கொண்டு போவாங்க. கேரளாவும் இவி தோண்டியானா மீதி இருக்கிறதெல்லாம் அவிதை வந்து தோண்டுவாங்க. தேனி நேந்திரம். உங்களோட நம்பர் சொல்லிடுங்களேன். யாருக்காவது கண்ணு தேவைப்படுச்சு நான் கூப்பிடுவாங்க. சரி. 97 91 21 70 10. சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. வணக்கண்ணா. வாங்க. உங்கள் பேர் இது எந்த இடம்னு சொல்லுங்கள். இது அன்னூருங்க. அன்னூர்லேருந்து வேலை செய்ய வந்துக்கிறோங்க. எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் எனக்கு 5 வயசுலேருந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். தோட்டத்துக்காரங்க 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. சரி. அவங்க ரேட்டு பேசி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு கூலி மட்டும்தான்? ஆமாம். நாங்கள் கூலி மட்டும் நட்டு கொடுக்குறதுக்கு. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஏக்கருக்கு 8 அடிக்கு போட்டால் 600 கன்று பிடிக்கும். 650 கன்று பிடிக்கும். அது நாட்டு நேந்திரம் தான் 6 காரு போட்டோம்னா 1000 கன்று பிடிக்குங்க. இது 8 கட்டு போடுறதுனால 7 கேளும் போடுவாங்க. குண்டால் வந்து 8 கட்டு தான் போடணும். நாட்டு நேந்திரம் 6 காரு போடல. கதில் 6 காரு போடல. இது என்ன காய்? இது குண்டால். 8 கட்டு தான் போடணும். 8 கட்டு. ஒரு ஏக்கராவுக்கு 650-700 கன்று தான் பிடிக்கும். அவ்வளோதான் பிடிக்கும். ஆனால் நாட்டு நேந்திரம் போட்டோம்னா 1000 ஒரு ஏக்கராவுக்கு 1200 கன்று போடலாம். 6 காரு. ஒரு ஏக்கருக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு ஏக்கருக்கு போட்டோம்னா நம்மளது கண் 5 ரூபா. எங்களுக்கு ஒரு 12 கணக்கு போட்டு 1000 கண்ணை போடுங்க. 1000க்கு 12,000. அதில் ஒரு 5 ரூபான்னு போட்டால் 1550. 18,000 செலவாகுது. எவ்வளோ செலவாகும் ஒரு ஏக்கருக்கு? அப்புறம் நீங்கள் அந்த மருந்து வாங்க கொண்டு நாளைக்கு இந்த மாதிரி சொத்தை வருது இல்லைங்க? இந்த மாதிரி சொத்தை வருது இல்லை? ஆமாம். இந்த மாதிரி சொத்தை வரக்குங்க. மருந்து வாங்கிட்டு மருந்தில் நனைச்சி நடவே இல்லைங்க. சரிங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியாவிலாம் போய் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் போகாத ஏரியா இல்லை. போகாத எல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் பொள்ளாச்சி, உடுமலை, இந்த எங்கள் ஏரியாவில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே வேலை சரியாக இருக்கும். சரிங்க.